இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? 6 மணியிலிருந்து தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டிலே நாம் கலந்து கொண்டோம். சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆனால் நாம் இன்று சிந்திக்கிறது வல்லமை குறித்து சிந்திக்கிறோம். எதனுடைய வல்லமை? சிலுவையினுடைய வல்லமை, இயேசு சிந்திய இரத்தத்தினுடைய வல்லமை. ஆனால் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். முடிஞ்சவங்க எழுந்து நிற்போமா? ஒரு பாடலை பாடி, இயேசு சிந்திய கல்வாரி இரத்தம் அது வல்லமை, நமக்கு வல்லமை. நமக்காக அவர் சிந்திய பரிசுத்த இரத்தம். நாம் சுவாசிக்கும் காற்றிலே அந்த பரிசுத்த இரத்தம் இருக்கிறது. இதை விசுவசிப்போம். விசுவசித்து அந்த பரிசுத்த இரத்தம் நம்மை சுத்திகரிப்பதை நாம் உணர்வோம். ஏதோ இத்தனை நாட்களாக 40 நாட்களாக நாம் இயேசுடைய பாடுகளை குறித்து தியானித்தோம். இதோ மனமாற்றத்தினுடைய செய்தியை கேட்டோம். பாவ சங்கீர்த்தனம் என்ற திருவருட் சாதனங்களை பெற்றோம். ஆகவே இதோ இந்த நாளிலே விசேஷமாக அவருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை, அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை நம்மை முற்றிலுமாக கழுகி நம்மை தூய்மையாக்கி, இதோ நமக்குள்ளே நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகள் என்ற அந்த விசுவாசத்தோடு மனதை நிமிர்த்தி, இதோ திடத்தோடும் பலத்தோடும் நாம் இதோ இந்த நேரத்தில் தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்க, இதோ இந்த நேரத்தில் ஆவியானவர் தாமே நம்மை பொறுப்பேற்று வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலோடு இணைந்து நாம் தியானிப்போம். இரத்தத்தால் எம்மை கழுவும். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இரத்தத்தால் எம்மை கழுவும், இரத்தத்தால் எம்மை கழுவும், இரத்தத்தால் எம்மை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது என்று உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். வியர்வையாய் திரு இரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். வியர்வையாய் திரு இரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். என் பாவ சிலுவை சுமந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, இரத்தத்தால்
அன்பியவர்களை, இயேசுவின் ரத்தம் நம் பாவங்களை கழுகியிருக்கிறது. இதை விசுவசிக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம், அது நம் பாவங்களை கழுவுகிறது என்பதை விசுவசிக்க வேண்டும். ஆகவே இதை நாம் இதோ இறைவார்த்தை இதை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தான் உண்மை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை தரும். எது உண்மை? கடவுளுடைய வார்த்தை தான் உண்மை. ஆகவே இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்தது என்பதை இதோ நாம் ஒரு 4 வசனங்களை எடுத்து நாம் விசுவசித்து அறிக்கை செய்து இதோ நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாம் விசுவசித்து, நம் பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுகப்பட்டது என்று நாம் விசுவசித்து இதோ முற்றிலுமாக நாம் கழுவப்படுவோம். ஆகவே அனைவரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து சொல்லுவோம். எபிரேயர் 13:20 படி, உடன்படிக்கையின் ரத்தத்தால் நான் தூய்மையானேன். உடன்படிக்கையின் ரத்தத்தால் நான் தூய்மையானேன். எபிரேயர் 9:14 படி, இயேசுவின் ரத்தத்தால் வாழும் கடவுளுக்கு நான் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் தீய செயல்களிலிருந்து என் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறேன். எபேசியர் 1:7 படி, இயேசுவின் ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன். என் குற்றங்களிலிருந்து நான் மன்னிப்பு பெறுகிறேன். இயேசுவின் ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன். என் குற்றங்களிலிருந்து நான் மன்னிப்பு பெறுகிறேன். 1 யோவான் 1:7 படி, என் அனைத்து பாவத்திலிருந்தும் இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுகிறது. என் அனைத்து பாவத்திலிருந்தும் இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுகிறது. எனக்காக இயேசு கல்வாரியில் சிந்திய ரத்தம் ஜெயம். என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தால் நான் தூய்மையானேன். கடவுளுக்கு ஏற்புடையவனானேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு இறந்தபோது எனக்காக சிந்திய இயேசுவின் ரத்தம் ஜெயம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இதை விசுவசிச்சிருந்தீங்கன்னா அந்த ரத்தம் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கும். இப்போதே அந்த ரத்தம் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு நமக்காக ஒரு பெரிய விலை கொடுத்திருக்கிறார் சிலுவையில். அவர் கொடுத்த விலை அவருடைய ரத்தம். பொன்னையோ வெள்ளியோ கொடுத்து நாம் மீட்கப்படலை, அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம் என்று 1 பேதுரு அதிகாரம் 1:18-19 வாசிக்கிறோம். 1 பேதுரு அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 18-19. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 1:7 படி, 1 யோவான் அதிகாரம் 1 இறைவார்த்தை 7 படி, மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். எல்லா பாவத்திலிருந்தும் அப்படின்னா எல்லாருடைய பாவத்திலிருந்தும், ஒரு சிலருடைய பாவத்தை மட்டுமல்ல, ஒரு சிலருடைய பாவத்தை மட்டுமல்ல, ஒரு சில பாவங்களை மட்டுமல்ல, இந்த மனிதகுலம், இந்த உலகம் முழுவதும் அனைத்துலக பாவத்திற்காகவும் இயேசு மரித்தார். அனைத்துலக பாவத்திற்காகவும் இயேசு மரித்தார். ஒரு சிலருக்காக மரிக்கல, சில நாட்டுக்காக இல்லை, ஒரு இனத்துக்காக இல்லை, அனைவருக்காகவும் இயேசு மரித்தார். ஒரு சில நபர்களை மட்டும்
அவர் என்ன செய்யலை? மரிக்கலை. எனவே இயேசுவின் ரத்தம் ஒரு சிலருக்காக மட்டும் சிந்தப்படலை, அனைவருக்காகவும் சிந்தப்பட்டது. ஆகவே இயேசுவின் ரத்தம் அனைவருக்கும் பயனுள்ளது. இந்த உலகத்தில் நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே இயேசுவின் ரத்தம் என்னது? பயனுள்ளது. பயனுள்ளது. அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய மகனாகிய இயேசுவின் ரத்தம். யாருடைய மகன்? யாருடைய மகன்? கடவுளுடைய மகன். என் மண்ணுலகம் ஒரு தகப்பனுடைய பிள்ளை இல்லை இயேசு. அவர் யாருடைய மகன்? விண்ணக தந்தையினுடைய மகன். அன்புக்குரியவர்களே, அறிவியல் ரீதியில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்னன்னா, அறிவியல் ரீதியில் நிரூபிக்கப்பட்ட உண்மை, ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைய தகப்பனிடமிருந்து மரபணு இணைப்பால் ரத்தம் பெறுகிறது. ஒரு குழந்தை எப்படி ரத்தம் எங்கிருந்து பெறுகிறது? ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை ரத்தம் யாரிடமிருந்து பெறுகிறதாம்? அப்பாவிடமிருந்து, தகப்பனிடமிருந்து பெறுகிறது. சில நேரங்களில் நான் சமீபத்தில் ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, ஒருவர் திருமணம் செய்தார். திருமணம் செய்துவிட்டு ஒரு வாரத்தில் என்ன செஞ்சிட்டார்? அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். மனைவி கூடிய சீக்கிரத்தில் கர்ப்பமானார். அப்போது அந்த கணவன் குடும்பத்தில் ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தது. சந்தேகப்பட்டாங்க, நடத்த மேலே சந்தேகப்பட்டாங்க. அதனால் கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சந்தேகத்தை நாங்கள் தீர்க்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சோதனை செய்யணும், மரபணு சோதனை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த கணவனுடைய இரத்தத்தையும் இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையினுடைய இரத்தத்தையும் எடுத்து பரிசோதனை செய்து அது ஒத்து போச்சுன்னா அப்போ என்ன, இது இந்த அப்பாவுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இயேசுடைய ரத்தம் யாருடைய ரத்தம்? யோசேப்புடைய ரத்தமா? யோசேப்புடைய ரத்தமா? யோசேப்புடைய ரத்தம் இல்லை, இல்லை. அவர் வளர்ப்பு தகப்பன் தான். வளர்ப்பு தகப்பன் தான். அவை மரியாவிடத்தில் கேட்டார். மரியாதை என்ன சொல்லுவாங்க? இதோ கடவுளுடைய ஆவியானவர், தந்தையாக இறைவனுடைய அவருடைய ஆவியானவர் என்ன செய்தார்? என்னை ஆட்கொண்டார். அந்த ஆவியின் வல்லமையினால் என்ன செய்தேன்? குழந்தை பெற்றெடுத்தேன். அப்படின்னா இது ஒரு உலக மனித தகப்பனுடைய பிள்ளை அல்ல இயேசு கிறிஸ்து, அந்த விண்ணக தகப்பனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து. ஒருவேளை ஒரு மண்ணக தகப்பனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் அவருடைய ரத்தம் என்ன இருக்காது? வல்லமை இருக்காது. நம் பாவங்களை கழுவதற்கான வல்லமை இருக்காது. ஒரு மனிதருடைய பாவத்தை கூட என்ன செய்ய முடியாது? கழுக முடியாது. நம்முடைய இரத்தத்தால், மனித தகப்பனிடம் வருகிற பிள்ளைகளுடைய இரத்தத்தால். ஆனால் இயேசு கிறிஸ்து மனித தகப்பனுடைய இரத்தத்தினால் பிறந்தவர் அல்ல, அவர் கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் அப்படின்னு இறைவசனம் சொல்லுது. அவர் மகனாகிய, அவர் கடவுள் விண்ணக தந்தையுடைய மகனாகிய இயேசுவின் ரத்தம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. ரத்தம் என்ன செய்கிறது? பாவங்களை கழுவுகிறது. அப்படின்னா அதனால தான் இந்த இயேசுனுடைய ரத்தத்தினுடைய வல்லமை, the secret of the precious blood of Jesus. இயேசுனுடைய ரத்தத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இயேசுனுடைய ரத்தத்தினுடைய வல்லமையினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இது மண்ணக தகப்பனிடமிருந்து வந்த இந்த ரத்தம் அல்ல, ரத்தம் அல்ல, அது விண்ணக தகப்பன். அவருடைய தகப்பன் யாரு? விண்ணக தகப்பன். அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்தவ இறை விசுவாசியும் இறை நம்பிக்கை இல்லாத ஒரு நார்த்திகனும் ஒரு மத விவாதத்திற்காக அழைக்கப்பட்டார்கள். ஒரு ரிலீஜியஸ் டிபேட் செய்வதற்காக அழைக்கப்பட்டார்கள் ஒரு பெரிய சேனல்ல. அப்போ அந்த நார்த்திகன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் கேள்வியை கேட்கிறான். இயேசுவின் ரத்தம் எப்படி மனித பாவங்களை கழுக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறான். இயேசுவின் ரத்தம் எப்படி மனித பாவங்களை கழுக முடியும்? அதை கழுக முடியும் அப்படின்னா, இயேசு ரத்தம் சிந்தி 2000 வருடத்திற்கு மேலாகிவிட்டது, ஏன் இன்னும் மனிதர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள்? ஏன் மனிதர்கள் இன்னும் பரிசுத்தமாக வாழவில்லை? ஏன் இன்னும் சூழ்நிலைகள் மோசமாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது? வர வர இன்னும் அதிகமான பாவிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இயேசுவின் ரத்தத்துக்கு எப்படி வல்லமை இருக்கிறது என்று ஒரு கேள்வி எழுப்பினார்.
அப்போது இந்த விசுவாசி என்ன செய்தார்னா, இதற்கு பதில் கொடுக்கிறதுக்காக அவர் சொன்னார், சோப்பு இருக்குது பாருங்க, சோப்பு. அந்த சோப்பு இருந்தும் ஏன் மனிதர்கள் அழுக்காக இருக்கிறார்கள்? சோப்பு இருக்கிறது, சோப்பு இருந்த பிறகும் ஏன் மனிதர்கள் அழுக்காக இருக்கிறார்கள்? சோப்பு பக்கத்தில் தான் இருக்கலாம். ஒருவேளை சோப்பு கம்பெனியில் கூட என்ன செய்யலாம், ஒருவர் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் அவர் எப்படி இருக்கலாம்? அவர் பக்கத்தில் சோப்பு இருந்தாலும், அவர் சோப்பு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் எப்படி இருக்கலாம்? அழுக்காக இருக்கலாம். அவர் அழுக்கு நீங்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? கையை நீட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய சோப்பை எடுத்து அவர் என்ன செய்யணும்? உடம்புல பயன்படுத்தி அப்ளை பண்ணாதான், பயன்படுத்தினாதான் அவர் என்ன செய்ய முடியும்? தூய்மையாக முடியும். அதுபோல இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆனால் அந்த இயேசுவின் இரத்தத்தை விசுவசித்து அதை பயன்படுத்தாதவரை, இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்தாதவரை நாம் என்ன செய்ய முடியாது? நாம் தூய்மையாக இருக்க முடியாது. அது நம் பாவங்களை கழுகும் வல்லமை உள்ளது இயேசுவின் பரிசுத்த இரத்தம். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இரத்தத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தூய்மையாக வேண்டும். அதற்கு நம்ம அதை எடுத்து பயன்படுத்தணும். இயேசுவின் இரத்தத்தை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். அவருடைய வல்லமையை நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளும். we need to tap the power. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் வல்லமை, பாவத்தை கழுகும் வல்லமை, நோய்களை குணமாக்கும் வல்லமை, தீய சக்திகளை விரட்டும் வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு இருக்கிறது. அந்த வல்லமையை நம்ம எடுத்துக்கொள்ளணும், அதை டேப் பண்ணணும். ரப்பர் எல்லாம் டேப் பண்ண பார்த்துருக்கீங்களா? ரப்பர் மரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ரப்பர் மரத்துலேருந்து, அந்த ரப்பர் மரத்தில் பாலுன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப விலை உயர்ந்தது. பார்க்குறதுக்கு அந்த மரம் பெருசுலாம் இல்லை. மரத்தை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. தீக்குச்சி செய்கிறாங்க இல்லையா, அந்த குச்சிக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்களாம், வெட்டி கொண்டு போய். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. அதுதான் அதில் பால். அதை என்ன செய்வாங்கன்னா, தினம் என்ன செய்வாங்கன்னா, அது வெட்டுவாங்க, சீவி விடுவாங்க. அந்த மரத்தில் சீவி விடுவாங்க. சீவி விட்ட இடத்துல ஒரு சின்ன பாத்திரத்தை வைப்பாங்க, கிண்ணத்தை வைப்பாங்க. மறுநாள் காலையில் போய் பார்த்தோன்னா சீவி விட்ட அந்த பகுதியிலிருந்து பால் அப்படியே என்ன செய்யும்? அந்த கிண்ணத்தில் கொட்டி கொண்டு இருக்கும். அதை என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. அதான் ரப்பர். அதுதான் ரப்பராக பயன்படுத்துவாங்க. அது அதிகமான விலைக்கு அதை என்ன விற்பாங்க. தினம் இதை செய்வாங்க. தினம் என்ன செய்வாங்க? டேப் பண்ணுவாங்க. ஆனால் டேப் பண்ணலைன்னா என்ன செய்யாது? அந்த மரத்திலே பால் இருக்கும், நம்ம அதை பயன்படுத்த முடியாது. விலை உயர்ந்த பணத்துக்கு நாம் என்ன செய்ய முடியாது? விற்க முடியாது, அதை பயன்படுத்த முடியாது. அதுபோல் இந்த இயேசுவின் இரத்தம் ஏதோ ஒரு நவக்காலத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. தினம் நம் நடைமுறை வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையிலே அதை என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டிய ஒன்று இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம். கொரோனா டைமில் கேள்விப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ பயன்படுத்தணும் தெரியுமா இயேசுவின் இரத்தத்தை? கொரோனா காலத்தில் பல சாட்சிகளை செஞ்சாங்க, இயேசுவின் இரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எங்கள் இல்லத்தில் ஒரு 4 குருக்கள் என்ன செய்வோம்னா, கொரோனாவில் பாதிக்கப்பட்டோம். ஒரு குருவானவர் கொரோனாவில் வெளியில் போய் கொரோனாவை கொண்டு வந்துட்டார். அவர் கொரோனா இருந்தது தெரியாமல் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த என்ன செய்தோம், அந்த கொரோனா நோயை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எங்களை மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க, 4 பேரையும் அனுமதிச்சு. அந்த கொரோனா பெற்றவருக்கு என்ன ஆச்சுன்னா, 2 வாரம் அவர் ட்ரீட்மெண்ட்டு, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவர் ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு. லங்ஸ் எல்லாம் நிறைய பாதிச்சிருச்சு. ஆனால் உயிர் தப்பிட்டார். மற்ற ஃபாதர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப மெடிசன் எடுத்து சுகர் வந்துருச்சு. ஒருத்தருக்கு ப்ரெஷர் வந்துருச்சு. அன்புக்குரியவர்களே, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஐ ஆம் வேக்சினேட்டட் பை த ப்ரேஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் இன்ஜெக்ஷன் அதிகமாக பெற்றதில்லை. 1 வாரம் 7 நாட்கள் இன்ஜெக்ஷன் மேலே இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் ரொம்ப பயம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அந்த நாட்களில் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான், ஐ ஆம் வேக்சினேட்டட் பை த ப்ரேஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலே என் கொரோனா கிருமியிலிருந்து எனக்கு சுகம் கிடைத்தது. இதோ இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலே இந்த கொரோனா வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைத்தது. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலே இந்த கொரோனா என்ற நோயின் பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. இதைத்தான் நான் எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு ப்ரெஷர் பண்ணாங்க, ஃபாதர் நார்மலாக இருக்குது ப்ரெஷர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சுகர் டெஸ்ட் பண்ணாங்க,
சுகர்லாம் நார்மலாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரம் வச்சுட்டு அனுப்பி விட்டாங்க. சரியாச்சு போயிடலாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. நீட் டேப் த பவர். இயேசுவின் ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. ஒவ்வொரு நாளும் நாம என்ன செய்யலாம்? அந்த ரத்தத்தை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை மூடி மறைக்கலாம். இது ரத்தத்தினால் ரெண்டு காரியங்கள். ஒன்று வந்து இன்டர்னலி, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னலி. ஒன்று நமக்குள்ள என்ன செய்கிறது? இயேசுவின் ரத்தம் நம்மை தூய்மையாக்குகிறது, நம்மை பரிசுத்தமாக்குகிறது. நம் பாவங்களை இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது. நமக்கு உள்ளே வெளியே என்ன செய்கிறதுன்னா இட் இஸ் சீல்ஸ். இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, வெளியில என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நாம் முத்திரையிடப்படுகிறோம். சாத்தான் பார்ப்பான். நம்ம யாரை பார்ப்பான் அப்படின்னா, முத்திரையிட்டவங்களை பார்ப்பான். இயேசுவின் ரத்தத்தால் முத்திரையிடப்பட்டவர்களை சாத்தான் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. முத்தங்கிங்கிற ஒரு தியான இல்லத்தில் அருட்தந்தை இருக்கிறார், சிறில் தாஸ் என்பவர். அவர் என்னுடைய நண்பர். அவர் ஒரு முறை ஒரு தியானத்திலே அவர் பேசிக்கொண்டிருந்தார். இயேசுவின் ரத்தத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார். அப்போது அவர் சொன்னார், ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, பேய் பிடிச்சு ஆடிட்டே இருந்தாங்க. ஆடிட்டே இருந்தபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரத்தம், ஆந்திராவில் ரத்தம் காவாலி அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அப்படின்னா ரத்தம் வேணும் அப்படின்னு. ரத்த காட்டேரி போல இருக்கு. அப்படியே சத்தம் போட்டு கேட்டுட்டே இருந்திருக்கு. உன்னை ஃபாதர் சொன்னார், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்தாங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே, தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே இதோ இந்த தண்ணீர் இயேசுவின் ரத்தமாக மாறுவதாக அப்படின்னு ஜெபிச்சுட்டு இந்த தண்ணியை கொண்டு அந்த அம்மாவுக்கு குடிக்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா, ரத்தம் வேணுமா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கொடுத்தாங்க. வேண்டாம், யார் இந்த ரத்தத்தை கேட்டது? யார் கேட்டது? நான் போயிடும், விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஓடிய போயிட்டான். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வீட்டு கதவுகளை மூடி மறைக்க, இயேசுவின் ரத்தத்தால் மூடி மறைக்க முடியும். தீயவன் நம்ம நெருங்க முடியாது. இயேசுவின் ரத்தத்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மை மூடி மறைக்க முடியும். வீட்டு கதவுகளை என்ன செய்ய முடியும்? இயேசுவின் ரத்தத்தால் முத்திரையிடணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தினாலே ஏதோ என் வீட்டை முத்திரையிடுகிறேன். என்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்தராது. என்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு செல்ல எழும் எந்த நாவையும் நான் அடக்குவேன். இதுவே ஆண்டவரின் ஊழியரது உரிமை சொத்தும் அவர் எனக்கு அளிக்கும் வெற்றியுமா இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எசையா 54:17 வாசிப்பது போல, எந்த தீய சக்திகளும் எந்த மந்திர சக்திகளும் நம்ம என்ன செய்ய முடியாது? தாக்க முடியாது, நெருங்க முடியாது. ஏனால் இயேசுவின் ரத்தத்தால் நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். இதுக்காக தான் இயேசு இதோ இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். சும்மா சிந்தலவ. அந்த வல்லமை, இயேசு அந்த ரத்தத்தினுடைய வல்லமை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து நாம் விசுவசிக்கணும். விசுவசிச்சு நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இந்த பாவங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? கழுவப்படுகிறது. இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தாலே கழுவப்படுகிறது. இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தாலே நாம் என்ன செய்கிறோம்? பாதுகாக்கப்படுகிறோம். இது கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆக இதுதான் சிலுவையில் இயேசு செய்தது. இந்த வல்லமை எடுத்துக்கொள்ள. சிலுவை என்றாலே வல்லமை. அழிந்து போகிறவர்களுக்கு சிலுவை என்பது மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ இது கடவுளுடைய வல்லமை. சிலுவை பாதை கலந்துக்கிட்டு ரொம்ப சோர்ந்து போய், ரொம்ப டயர்டாகி, எப்படா இந்த சாமியார் பிரசங்கத்தை முடிப்பார், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோர்ந்து போயிருக்கிறதில்ல. இந்த வெள்ளிக்கிழமை இயேசுடைய சிலுவை பாதைகளை தியானித்த நாம், இந்த சிலுவை என்பது வல்லமை. நமக்கு இது வல்லமை. மேல என்ன பார்க்கிறோம்? எது? முள்முடி. இது எதை குறிக்கிறது? முள்முடி. இது பார்த்த உடனே இன்னைக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. இது பார்த்த உடனே அருமையாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சாதாரண பிடிக்காது இல்லை? ரத்தத்தை பற்றி பேசினா யாருக்கு பிடிக்காது? அவனுக்கு பிடிக்காது. சரி, முடிக்க போகிறோம். இதை பற்றி ஒன்று சொல்லணும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இது எதனுடைய அடையாளம்? சத்தமா? பாவத்தினுடைய அடையாளம். பாவத்தின் மூலம் என்ன வருகிறது? சாபம் வருகிறது. சாபத்தினுடைய அடையாளம். தொடக்க நூல் அதிகாரம் 3:16-18 வரை வாசிக்கிற போது, சாபம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தின் மூலம் சாபம் வந்தது. முதல் சாபம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? முதல் சாபம் யாருக்கு? கடவுள் யாரை முதலே சாபம் செய்தா? யார?
ஆதாமையா? பெண்கள்லாம் சொல்றாங்க ஆதாம் அப்படின்னு. இவங்க யார் முதல் சாபம்? யாருக்கு? ஆதாமுக்கா? ஏவாளுக்கா? ஏவாளுக்கு. ஆண்கள்லாம் சொல்றாங்க ஏவாளுக்கு அப்படின்னு. பாம்புக்கு. கரெக்ட். முதல் சாபம் யாருக்கு? பாம்புக்கு. நீ என்ன செய்வ? நிலத்தில் ஊர்ந்து திரிவாய், என்ன செய்வாய்? பிழுதியை தின்று நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி காலெல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாம்புக்கு. அதுக்கப்புறம் சபிச்ச பிறகு தான் காலே இல்லை, ஊர்ந்து திரியும், பிழுதியை தின்று என்ன செய்யும்? வாழும். முதல் சாபம். அப்புறம் இறைவசனம் 14 வாசிக்கிறோம். அப்புறம் 16 யார் கடவுள் இரண்டாவது சாபம் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா பெண்ணுக்கு கொடுக்கிறார். யார்? ஏவாளுக்கு. அவள் தானே பாவம் செய்ய தூண்டினா இல்லையா? தூண்டப்பட்டாள் சாத்தானால. அதனால பெண்ணை சபிக்கிறார். நீ என்ன செய்வாய்? நீ என்ன செய்வாய்? நீ துன்பப்பட்டு பேறுகால வேதனைப்பட்டு குழந்தையை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சபிக்கப்படுகிறார். அடுத்த மூன்றாவது சாபம் யாருக்கு? ஆணுக்கு. இறைவசனம் 17 வாசிக்கிறோம். மூன்றாவது சாபம் இங்கே நம்ம பார்க்குறோம். யாரை சபிக்கிறார்? மனிதனை சபிக்கிறார். நீ என்ன செய்கிறாய்? துன்பப்பட்டு வேர்வை சிந்தி என்ன செய்வாய்? இந்த இடத்துல உட்கார்ந்திருந்து இறை செய்தியை கேட்பாய் என்றல்ல, நீ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு என்ன செய்வாய்? நீ உழைத்து சம்பாதிப்பாய் அப்படின்னு கடவுள் சபித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த சாபம், முதல் சாபம் யாருக்கு? சாத்தானுக்கு. முதல் சாபத்தை சாத்தானுக்கு வைத்த போதே அந்த நேரத்திலேயே கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தையும் மறைத்து வைத்திருந்தார். சபித்த போது, முதல் சாபத்தை கொடுத்த போதே ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் அங்கேயே மறைத்து வைத்திருந்தார். இறைவசனம் 14 சாத்தானை கடவுள் சபிக்கிறார், பாம்பை சபிக்கிறார். இறைவசனம் 15 என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகைமை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் வித்தை என்ன செய்யும்? காலால் நசுக்கும் என்று சொல்லப்படுகிறது. யாரு அந்த அவள்? யாரு? அன்னை மரியாள். அவள் வித்து யாரு? இயேசு. யாரு அந்த வித்து? யாது? சாத்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்து விட்டார்? ஓ சாத்தானே, ஓ சாத்தானே, நீ பாவம் செய்ய தூண்டினாயா? இதனால் இந்த சாபம் இதோ உனக்கு மட்டுமல்ல, மனிதனுக்கும் மனித இனத்திற்கும் இந்த சாபம் உண்டானதே. ஆனால் இதோ மரியாள் என்ற ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு மகன் பிறப்பார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் என்ன செய்வார்? சாபமாவார், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். கலாத்தியர் 3:13 அவர் இயேசு நமக்காக சாபமானார். இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார். அப்புறம் இந்த முள்முடி எதனுடைய அடையாளம்? இறைவசனம் 18 படிங்க. தொடக்க நூல் அதிகாரம் 3 வார்த்தை 18 வாசிக்கிற போது, இறைவசனம் 18 வாசிக்கிற போது அங்கே நிலத்தை கடவுள் 4ஆவதாக சபிக்கிறார். நிலத்தை சபிக்கிறார். நிலத்தில் என்ன உண்டாகும்? முற்பூண்டுகள் உண்டாகும் அப்படின்னு கடவுள் சொன்னார். என்ன உண்டாகும்? முற்பூண்டுகள் உண்டாகும். கடவுள் உலகத்தை படைத்த போது எல்லாம் என்ன இருந்தது? எல்லாம் செழிப்பாக இருந்தது. ஏதேன் தோட்டம், எல்லா பழங்களும் இருந்தது. நன்றாக சுவைத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பாவம் வந்தபோது, கடவுள் சபித்த போது அந்த நிலம் சபிக்கப்பட்டது, முற்பூண்டுகள் உண்டானது. அன்புக்குரியவர்களே, அந்த முற்பூண்டு தான் இந்த முள்முடிக்கு என்ன இது என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த முள்முடி எதை குறிக்கிறது? அந்த சாபத்தை குறிக்கிறது. இந்த முள்முடி சாபத்தை குறிக்கிறது. இயேசுக்கு முன்னாடி பலர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். யாருடைய தலையிலும் முள்முடி வைக்கப்படவில்லை. இயேசு மரணத்திற்கு பின்பாகவும் பலர் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். யார் மீது முள்முடி சூட்டப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டும்தான், தலை மீது மட்டும்தான் முள்முடி சூட்டப்பட்டது. அந்த முள்முடி எதை குறிக்கிறது என்றால் சாபத்தை குறிக்கிறது. மனித குலத்தின் மீது, மனித குலம் முன்னோர்கள் செய்த பாவம், ஆதி பெற்றோர்கள் செய்த பாவங்கள், நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள், நாம் செய்த பாவங்கள், எல்லா பாவத்திற்காகவும் அந்த பாவத்தின் மூலம் அந்த சாபங்கள், அந்த சாப தடைகள் எல்லாத்தையும் இயேசு என்ன செய்கிறார்? அந்த சாபங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமக்கிறார். எல்லா சாபங்களையும் இயேசு, உலக மனித இனத்தின் சாபங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து தலையிலே சுமக்கிறார். சுமந்து நமக்காக சாபமானார்.
நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கலாத்தியர் 3:13-14 படி, மரத்தில் தொங்கடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என எழுதியுள்ளவாறு இயேசு நமக்காக சாபமானார், சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார், ஆபிரகாமுக்கு அளித்த ஆசீரை வேற்றினத்தார் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்பிக்கையின் வழியாய் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுமே இவ்வாறு செய்தார் அப்படின்னு. அப்போ இயேசு நமக்காக சாபமாகியாச்சு. இப்போ நமக்கு சாபம் இருக்குதா? பாவம் இயேசு நமக்காக சிலுவையிலே பாவம் ஆனார். இப்போ பாவம் இருக்குதா? பாவம் இருக்குதாங்க? இப்போ பாவம் இருக்குதா இல்லையா? சொல்லவே முடியலை. இது சொல்கிறக்கூடிய நேரமா? இப்போ பாவம் இருக்குதா? 40 நாட்கள் என்ன செஞ்சோம்? நம்ம தியானித்தோம், மனமாற்றத்தை குறித்து சிந்தித்தோம், பாவ அறிக்கை செஞ்சோம். இப்போ பாவம் இருக்குதா? இயேசு சிலுவையில் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? பாவமாகிட்டாரு. சிலுவையில் பாவமாகி விட்டார். அவர் ரத்தத்தால் நாம் கழுகப்பட்டு விட்டோம். இப்போ பாவம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? சொல்லவே முடியலை. பாவம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நாம் மனம் மாறலை அப்படின்னா என்ன? இன்னும் விசுவசிக்கலை. இன்னும் என்ன செய்யலை? விசுவசிக்கலை. யோவான் 3:16 வாசிக்கிறோம். யோவான் அதிகாரம் 3:16 தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்ன செய்ய மாட்டாங்க? அழிஞ்சு போக மாட்டாங்க. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்பிக்கை கொள்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பாவத்தினால என்ன செய்ய மாட்டாங்க? அழிஞ்சு போகவே மாட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆன்மா அழிஞ்சு போகும். ஆனால் இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பாவத்தில் அழிஞ்சு போக மாட்டாங்க. இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறவங்க சாபத்தில் அழிஞ்சு போக மாட்டாங்க. இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறவங்க சாத்தானால் அழிஞ்சு போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கிறவங்க நோயினால் என்ன செய்ய மாட்டாங்க? அழிஞ்சு போக மாட்டாங்க. இதை விசுவசிக்கணும். இன்னும் சாபத்தோடு வாழ்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இன்னும் தடைபட்டு இருக்கிறது என்றால், இன்னும் சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒருவேளை இன்னும் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பெயருக்காக பலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், உண்மையான விசுவாசம் இல்லை. இயேசு நமக்காக சிலுவையிலே பாவமானார்ங்கிற விசுவாசம் உண்மையாக இருக்குமானால் இதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமாகி விட்டார். இப்போ நமக்கு ஆசீர்வாதம் தான். நாம் ஆசீர்வாதத்திற்கு ஆபிரகாமுக்கு அளித்த ஆசீர்வாதம் எனக்கு அப்படி நாம் விசுவாசிச்சோம்னா சாபங்கள் நமக்கு இருக்காது. ஆசீர்வாதங்களோடு தான் நாம் வாழ்வோம். அதை விசுவாசிக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். இதை விசுவாசிப்போம். ஆண்டவரே, இந்த சிலுவையை குறித்து நாங்கள் இன்று தியானித்தோம். ஆண்டவரே, சிலுவையின் மூலம் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வல்லமை, அந்த சிலுவையிலே நீர் சிந்திய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை, அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, அது எங்களுடைய சாபங்களை எல்லாம் வேற இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் இதோ முற்றிலுமாக கழுகி தீர்க்கட்டும். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி, இந்த நேரத்தில் கண்களை மூடி இரு கரங்களையும் குவித்த வண்ணமாக இயேசுவின் சிலுவை இந்த நேரத்தில் சற்று உற்று பார்ப்போம். இயேசுவின் சிலுவையை ஒரு கடம் உற்று பார்ப்போம். நம்முடைய உடல் சார்ந்த சிந்தனைகளை விட்டுவிட்டு இதோ விசுவாச கண்களை திறந்து, இது உடல் சார்ந்த கண்களை மூடிவிட்டு நம்முடைய விசுவாச கண்களை திறந்து இயேசு சிலுவையிலே நமக்கு செய்த இந்த காரியங்களை இதோ இந்த நேரத்திலே நாம் சற்று நினைத்து பார்ப்போம். நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, என் நடைமுறை வாழ்க்கையிலே இன்னும் நான் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் என்றால், ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய கல்வாரி இரத்தத்தை கொண்டு இதோ என்னை முற்றிலுமாக மூடி மறைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி இரத்தத்தால் என்னை கழுவுகிறேன். ஆண்டவரே இயேசுவே, இந்த பாவத்தின் மூலம் என் வாழ்க்கையிலே முன்னோர்கள் மூலம் வந்த சாபங்கள், நான் செய்த பாவத்தின் மூலம் வந்த சாபங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்குமானால், ஆண்டவரே இதோ இணைச்சட்டம் அதிகாரம் 28 68 வரை வாசிக்கிற போது இதோ சாபம் என்ற தடைகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இதோ உடல் சார்ந்த சாபங்கள், பல வகையான நோய்கள், இதோ மனம் சார்ந்த மன குழப்பங்கள், மன அமைதி இல்லாத சூழ்நிலைகள், மன அழுத்தங்கள், மனதில் நிம்மதி இல்லாத ஒரு நிலைப்பாடுகள், ஆண்டவரே பொருளாதார தடைகள். இதோ இந்த இறைவார்த்தையின்படி பொருளாதாரத்தில் உயர்வு இல்லை, நாங்கள் செய்கிற பணிகளை வெற்றி இல்லை, கடன் கொடுத்தா அது திரும்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதோ கடன் வாங்கினால் அதை திருப்பி கொடுக்க முடியல, வீடு வாங்க முடியல, இருக்கிற வீடை விற்க முடியல,
கட்டின வீடை கட்டி முடிக்க முடியல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது எங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறையாக இருக்குது, காசெல்லாம் விரயமாகி போய் விடுகிறது, நோய்க்காகவும் மருத்துவருக்காகவும் இந்த காசு இதோ செலவாகி விடுகிறது. ஆகவே ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறது, பொருளாதார ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டு இருக்கிறது. இன்னும் பல வகையான அகால மரணங்கள், தொடர்ச்சியான மரணங்கள், ஆண்டவரே தற்கொலை எண்ணங்கள், தற்கொலைகள், இப்படிப்பட்ட பல வகையான ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற சாபங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஆண்டவரே அந்த எங்களுக்காக நீர் சாபமானீர், இதை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே, இதை விசுவசித்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சாபமானீர். ஆகவே எங்களை இனிமேல் சாபம் எங்களை தீண்டாது, சாபத்தை கொண்டு வருகிற தீயவன் எங்களை தீண்ட முடியாது. இதோ அவனுக்கு எங்கள் வாழ்விலே சட்ட உரிமை இல்லை. இயேசுவுக்கு எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து விட்டோம், அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை மூடி மறைத்து விட்டோம், எங்கள் குடும்பத்தை மூடி மறைத்து விட்டோம். இயேசுவின் கல்வாரி இரத்தத்தால் என்னையும் என் குடும்பத்தையும் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுவேன், நன்றி இயேசுவே. சத்தமா, நன்றி இயேசுவே. விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே பாவமானி உன் கல்வாரி இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுகினீர், உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாறினோம். ஆகவே எங்கள் சாபத்தை எல்லாம் நீர் உடைத்து விட்டு ஆசீர்வாதமாக மாற்றினீர். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த இயேசுவின் இரத்தம் ஜெயம். என் மனது என் எண்ணங்களை இயேசுவின் இரத்தத்தால் மூடி மறைக்கிறேன். விடுதலை பயணம் 12:13 படி என் வீட்டு கதவுகளையும் பொருட்களையும் இயேசுவின் இரத்தத்தால் மூடி மறைக்கிறேன். 1 பேதுரு 1:2 படி மிகுதியான அமைதியும் அருளும் பெற இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். எபிரேயர் 10:19 படி இயேசுவின் இரத்தத்தால் கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் நான் நுழைய எனக்கு துணிவு உண்டு. 6:54 படி நான் இயேசுவின் உடலை உண்டு, அவர் இரத்தத்தை குடிக்கிறேன். கொலோசியர் 1:20 படி கஷ்டப்படுத்தும் பயமுறுத்தும் தீய ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன். ஏனெனில் அமைதியை இயேசுவின் இரத்தத்தால் நான் பெற்றிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் சுகம் பெறுகிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் நிறைவும் செழிப்பும் பெறுகிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் விடுதலை பெறுகிறேன். இயேசுவின் இரத்தத்தால் முழுமையான பரிசுத்த ஆவியையும் அபிஷேகத்தையும் பெறுகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இரத்தம் சிந்தியவரே நன்றி இயேசுவே, என்னை மீட்டவரே நன்றி இயேசுவே, சாபங்களை உடைத்தவரே நன்றி இயேசுவே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே நன்றி இயேசுவே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.